ராஜி, அந்த சிதம்பரம் சிரிச்ச முகமா இருக்காருன்னு அந்த ஆளு எல்லாரும் அப்பாவின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஆளு ரொம்ப வெனைக்கார மனுஷன். அவர் பொண்ணுங்கன்னா சும்மாவா? அதுங்களும் அப்படித்தான். என் வீட்டுக்கு உன்னை கொண்டாந்து வச்சிருக்கோமே, அதான் ஒரு ஊமை கொட்டானே. அவ என்னம்மா பண்ணா? அவளா பாக்குறதுக்கு பசுமாடு மாதிரி தான் இருப்பா. ஆனா பண்றதெல்லாம் நரி பண்ற வேலை. அவளுக்கு ஊமை குசும்பு ஜாஸ்தி. அப்படியா? எங்க வீட்டு கதை தனி கதை. அவ பண்ற கூத்தெல்லாம் பிடிக்காம நான் தனி கொடுத்துன போறேன்னு சொல்லிட்டேன், தெரியுமா? என்னம்மா, நீங்க தனி கொடுத்துன போனுட்டீங்களா? ஆமாமா, தனியா போறேன்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஆனா என் புள்ள மாணிக்க இருக்கானே, அவன் எந்த காலத்துலயும் என்ன விட்டு கொடுக்க மாட்டான். பொண்டாட்டிய முதுகுல 2 போடு போட்டு எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம்னு சொல்லி அவளை அப்படியே அடக்கி வச்சுட்டான், தெரியுமா? இப்போ அவ ஆட்டம் குறைஞ்சு அப்படியே அடங்கி போயிட்டா. மாணிக்க மாதிரி புள்ள கிடைச்சது உங்க புண்ணியம். எங்க வீட்ல என்ன? எங்க வீட்ல முழு தப்பையும் விஜய் மேல சொல்லிட முடியாது. கோபி தான் சுத்த மோசம். என்னமோ பெரிய உலக அழகிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி அவ பின்னாடியே முக்காலி தூக்கிட்டு அலையறான். அவ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் இவனும் போறான். அவளை முதிக்கிட்டு இவன் தான் குதிக்கிறான், தண்ணி கொடுத்துரும் போகணும்னு. அவன் பொண்டாட்டி கிறுக்குல முன்ன பின்ன இருந்தாலும் நீங்க விடக்கூடாது. ஈஸ்வரி, நீ அவன் கூட பிறந்தவ தானே? இத்தனை வருஷமா நம்ம கூடவே இருந்த பயல நேத்திக்கு வந்து எவ்வளவு ஒருத்திக்கிட்ட தார வாத்துறதா? நாம தான் கண்டிஷனா இருக்கணும். எங்க வீட்டுல எல்லாம் ஓரளவுக்கு மேல நாங்க அவளை பேச விட மாட்டோம். நாங்க தான் விஜய் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோமா. அதான் தப்பு. உன் தம்பி மேல பாசமா தான் இருக்கணும். அதே சமயம் தம்பி தானேன்னு அசால்ட்டா இருக்க கூடாது. சரிம்மா, நம்ம கூட ஒன்னா இருக்கிறதா நல்லதுன்னு உன் தம்பி நீ நினைக்க வைக்கணும். சரிம்மா. எக்காரணம் கொண்டும் அவனை தனியா போக விட்டுறாத. அப்புறம் அவன் நம்ம வீட்டு பயலா இருக்க மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோ. சரிம்மா, நாம கிளம்பலாமா? போலாம். அம்மா, பிரசாதம் எடுத்துங்கம்மா. இல்லம்மா, பரவாயில்ல, நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. ஈஸ்வரி, கோயில்ல நின்னு சொல்றேன். நான் எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ, நியாயத்தை மட்டும்தான் பேசுறவ. ஒருத்தரை கெடுக்கணும்னு மனசால கூட நினைக்க மாட்டேன். அந்த நல்ல மனசுக்கு தகுந்த மாதிரிதான் சாமியும் என்ன வச்சிருக்கு. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. எப்படி பேசிட்டு போறாங்க பாத்தீங்களா நீ? அவங்க கடைசியா பேசுறத கேட்டியா? என்னமோ பெரிய அப்பாவி மாதிரி. மனசுல யாருக்கும் கெடுதலே நினைக்க மாட்டாங்களாம்ல. உடம்பு பூரா விஷம். இப்ப கூட பாரு, அந்த சைடு போன உடனே நம்மள பத்தி தான் குறை பேசும். சரி விடுங்க அண்ணி, எல்லாரும் நம்மள போலவே இருப்பாங்களா? நாம வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருக்கோம். அப்படி சூதுவாக்கு தெரியாம வளர்த்துட்டாங்க நம்மள. என்ன பண்றது? வா போலாம். அம்மா எங்க? வெளியில போயிருக்காங்க. எங்க போனாங்க? கேட்டேன், ஒண்ணும் சொல்லல. சரோ, என்ன சரோ அங்கேயே பாக்குற? என்ன பாரு. என்ன சரோ, நீ நம்ம வீட்டுக்கு வந்து இத்தனை காலம் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு குழந்தை கூட பிறந்துச்சு. இனிமே புதுசா நான் உனக்கு எதையும் சொல்லி நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாமே உனக்கே தெரியும். அம்மாவை பத்தி உனக்கு புதுசாக சொல்லணும். அவங்க இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் பேசுவாங்கன்னு உனக்கே தெரியாதா? நேத்து அவங்க பேசினது எனக்கே பிடிக்கல. கேட்க ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது? இத்தனை வயசுக்கு அப்புறம் அவங்கள மாத்தவும் முடியும்? நடக்கிற காரியமா இது? நீ ஒன்னும் பழைய காலத்து மனுஷி இல்ல. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டவ. அவங்களுக்கு சரிசமமா நீயும் பேசினா எப்படி சரோ? அதான் என்ன காஃபி கேட்டேன், என்னாச்சு? போட்டு கொண்டு வா. மாணிக்கம், உனக்கு சங்கதி தெரியுமா? என்ன? இந்த விஜின்னு இருக்காளே, அதான் உன் குழந்தையா? அவ பண்ண கூத்து தெரியுமா? என்ன பண்ணா? இத்தனை காலமும் ஒத்துமையா இருந்த குடும்பத்தை கோள் முட்டி கலகம் பண்ணி பிரிவினைய கொண்டு வந்துட்டா, தெரியுமா? இங்க நம்ம வீட்டுல ஒரு மகராசி இருக்காளே,
இவ என்னடான்னா உன்னை விட்டு என்ன துரத்த பாக்குறா. இப்போ இவ தங்கச்சி என்னடான்னா கூட்டு குடும்பத்துல இருந்து புருஷனை மட்டும் தனியா கழட்டிட்டு வர பாக்குறா. நம்ம வீட்டு மகாராணி ஏற்கனவே சூழ்ச்சி பண்ணி தனியா உன்னை காம்பவுண்ட் வீட்டுக்கு தள்ளிட்டு போனவ தானே. இவ பேர இப்ப அவ அங்க நல்ல நாட்டுறாளாம். யோசிச்சு பாடுறா, அவ வளப்ப பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு ஒடி புடிச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்தவ தானே. இப்ப என்ன சொல்லுவா? அக்கா தங்கச்சிக்கு அத்தனை பேரும் புகுந்த வீட்டுல யாரையும் அனுசரிச்சு போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சா? என்னடா நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ அசையாம நிக்கிற. அம்மா, அடுத்தவங்க வீட்டு சமாச்சாரம் நமக்கு எதுக்குமா? அப்படி இல்லடா, நம்மள வச்சுதானே அவங்களுக்கு இந்த சம்மந்தமே அமைஞ்சது. இப்போ அந்த வீட்டு பொம்பளைங்க இத நம்ம கிட்ட சொல்லி நியாயம் கேக்குறப்போ நமக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு. என்னடா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், என்னமோ புதுசா காப்பியை பார்த்த மாதிரி குடிச்சுக்கிட்டே இருக்க. இல்லம்மா, எனக்கு கடையில நிறைய வேலை இருக்கு, கிளம்புறேன். வாசு, என்னம்மா? காஃபி சாப்பிடுப்பா. வாசு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டரை பார்க்கணும். என்ன உடம்புக்கு? சுகர் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்தா கொடுப்பா. தான் இருக்கு, பத்தாதுரா. என்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு. என்ன பண்ண சொல்ற? வேணா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போக சொல்லு. சுகர் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கு இன்னும் ஜாஸ்தி பணம் வேணும். எதுக்குமா டெஸ்ட் பண்ணோம்? இதெல்லாம் தேவையா? என் பலாப்பழத்தை நல்லா தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டாருல, அப்புறம் சுகர் ஏறாம என்ன பண்ணும்? முதல்ல அந்த நாக்க கட்டுப்படுத்த சொல்லு போ. அண்ணே, உன்கிட்ட பணம் இல்லனா அதோட பேசாம இரு. எதுக்கு இந்த கிண்டல் கேலி எல்லாம்? யாரு நான் கிண்டல் கேலி பண்றேன்? கண்டதையும் கண்ட்ரோல் இல்லாம தின்ற வேண்டியது, அப்புறம் சுகர் அது இதுன்னு என்கிட்ட வந்து நிக்க வேண்டியது, நான் பணம் கொடுத்தா இவ்வளவு தானு கேட்க வேண்டியது. இது கேலி கிண்டலாம் தெரியல உனக்கு. அண்ணே ப்ளீஸ் பேச்சை விடு. அம்மா, எவ்வளவு பணம் வேணும்? 500 ரூபாய் வேணும் சக்தி. நான் என் ஆபீஸ்ல கேட்டு வாங்கி தரேன். சக்தி, இப்பதானமா வேலைக்கு சேர்ந்த, அதுக்குள்ளேயும் போய் கடனா பணம் கேட்டா நல்லா இருக்குமாமா? பரவாயில்லப்பா, நான் எதுக்காக வேலைக்கு போறேன்? உங்களுக்காக தானே. பணம் உங்களுக்கு உதவலைன்னா வேற எதுக்கு? நான் கண்டிப்பா ஆபீஸ்ல கேட்டு வாங்கி தரேன். சந்திரலேகா வீரபாண்டியன் அண்ட் தங்கதுரை, வாழைப்பந்தல் மோகன், அடுத்த வேலூர் மாவட்டம் ராமபாளையம் செல்வகுமார், விஜய் அண்ட் ரமேஷ். இவங்களுக்கெல்லாம் நிறைய வயசு இருக்கும். நான் என்ன கேட்கலாமா? ஏய் வாடா, ஐயா கூப்பிடுறாரு. ஏய் மரியாதையா பேசுற வாடாங்கற. ஏய் யாருன்னு நினைச்ச? இவர் பெரிய பிஸ்டா, இந்த ஏரியா ரவுடி. கூப்பிடுறோம், நாங்க வந்துடுமா? ஏய் யார பார்த்து ரவுடிங்கற? கையடியா. ஏய் போலீஸ்கார மேலே கை வைக்கிறியா? இல்ல சார், வாடா. நீங்க போலீஸ் தெரியாது சார். ஏய் வாடா. வெளிய போறீங்க. வாடா. கேளுங்க சார். நல்ல நான் இல்ல சார். சார் விடுங்க சார். சார் ஏய் இறங்குடா, இறங்குடா. வாடா. சார் நான் சொன்னா கேளுங்க சார். சார் சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல சார். சார் சார் வாடா, சார், வாடா. சார், நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். சார் சார் சொன்னா கேளுங்க சார். சார் போடா. சார் சார் யோ, யார் அவன்? சார் போன வாரம் செயின் அறுப்பு கேஸ்ல அக்யூஸ்ட் சுப்பிரமணியன் ஒருத்தனை தேடி இருந்தல சார், அவன் தான் சார். நான் இல்ல ஏண்டா சார். சுப்பிரமணி, எத்தனை செயினோட அறுத்திருக்க? இல்ல சார், என் பேர் ரவி சார். நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். என்னையா இது? போய் பேசுறான் சார். அபை கூட்டத்துக்கு என்ன திமிரா பேசுறான்? நான் இல்ல. போதாததுக்கு எம்எல்ஏ கை வச்சான் சார். என்னது, போலீஸ் மேலே கைய வச்சிட்டானா? ஆமா சார். போலீஸ் எனக்கு தெரியாது. என்ன சார்? சார்
பிஸ்தவடா நீ ஆ? போலீஸ்கார மேலே கைய வைக்கிறியா ஆ? சார் புரியாம பேசாதீங்க சார். தப்பு செஞ்சவங்கள தானே சார் போலீஸ் பிடிக்கணும். யார வேணாலும் பிடிக்கலாமா சார்? என்கிட்டயே சட்டம் பேசுற ஆ? உங்ககிட்ட எப்படி சட்டப்படி விசாரிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். வாங்க சார் வாங்க. சார் இது வேணாம் சார். நான் இல்ல சார் அந்த மாதிரி ஆளு. பாடா இருந்ததும் இல்லாம சிதறுவார். இவெல்லாம் சட்டம் பேசுறான். சட்டப்படி விசாரிக்கணும்னு சொன்னல, சட்டப்படியே விசாரிச்சிடுவோம். ஆ? சார் மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு மரியாதை கொடுக்கலன்னா எப்படி ஆ? சார் சார் ப்ளீஸ் சார். சொல், யார் யார்கிட்ட எங்க செயின் அறுத்த சொல்லு. சார் நான் இல்ல சார். எனக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் தெரியாது சார். டேய் சுப்பிரமணி, பொய் சொல்லாம உண்மை சொல்லிடு. ஐயோ சார் சுப்பிரமணி இல்ல சார். என் பேர் ரவி சார். ஓஹோ, நீங்க ரவிங்களா? ஆமா சார். ஆ? போலீஸ் மேலே கைய வச்சிருக்க. போலீஸ் அடிச்சா எப்படி இருக்கும்னு தெரியும்ல? உண்மை சொல்றா. உண்மை சொல்லு. சொல்ல மாட்டான். உண்மை சொல்ல இதான செல்ல. உண்மை சொல்லு. உண்மை சொல்ல மாட்டான். அடிங்க அவன அடிங்க. ஏட்டு ஐயா, 10 நாளைக்கு முன்னாடி நடந்த ராபரி கேஸ், அப்புறம் அந்த செயின் கேஸ், வேற எந்தெந்த திருட்டு கேஸ் இருக்கோ அது அத்தனையும் இவன் பேர்ல எழுதுங்கய்யா. சரிங்க ஐயா. போலீஸ்கார மேலே கை வைக்கீங்க. அப்பவே எனக்கு சந்தேகம் தான்மா. அந்த பய புத்திக்கு நீ இன்டர்வியூக்கு போறானு விபதிலாம் கொடுத்து வாழ்த்துனானே, அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. படுபாவி பையன். விடுங்க மாமா. எப்படிமா சும்மா விட முடியும்? மனசெல்லாம் பதறுது. அன்னைக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு. அந்த போனை நான் அட்டன் பண்ணிருக்கணும். நான் அட்டன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, ரவின்னு ஒருத்தன் செத்துட்டான்னு சொல்லியிருந்தா கூட உன் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்ட்ட சொல்லியிருப்பேன். ஆனா போனை உங்க அப்பா எடுத்துட்டாரு. தான் மருமகனுக்கு என்னமோ ஏதோ பதறி போயிட்டாரு. அப்பாவி மனுஷன். அப்பாவால அந்த நேரத்துல வேற எப்படி மாமா யோசிக்க முடியும்? அதுவும் சரிதான். எப்படிப்பட்ட சான்ஸ் இப்படி மிஸ் ஆகி போச்சம்மா. கெடுத்துட்டானம்மா. ஒரே ஒரு போன் கால்ல எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை இப்படியே கூட்டிட்டு போய் அழகர் குளத்துல விட்டுட்டு, ஆமாம்மா உன்னை அங்க விட்டுட்டு நான் ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துல சேர்ந்துடணும். ஆனா அந்த நாயா தெரு தெருவா அலைஞ்சாத்தான் அவனுக்கு உன்னோட அருமையும் புரியும், பிள்ளைங்களோட பெருமையும் தெரியும். மாமா, நானும் பாத்துட்டே இருக்கேன். நீங்க வர வர ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க. உங்க புள்ள மேல இருக்கிற கோவத்துல உங்க உடம்ப நீங்க இருக்காதீங்க. புலம்ப விட்டானம்மா, புலம்ப விட்டானே. நானும் புலம்பி அவனை மாதிரி அக்கறக்கன ஆக போறேன் பாரு. ஹலோ நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். அங்க ரவின்னு யாராவது இருக்காங்களா? ஹலோ சார், இங்க பாருங்க. இந்த வீட்டுல ரவின்னு யாருமே கிடையாது. வச்சிருங்க. இந்த பாத்தியா, காலையில உங்ககிட்ட தகராறு பண்ணிட்டு போனா, இப்ப யாரையோ விட்டு போலீஸ் ஸ்டேஷன் ரவி அது இதுன்னு போன் பண்றான். என்ன மாமா, ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்றதா சொல்றாங்க. நீங்க பாட்டுக்கு வச்சிட்டீங்க. நீ சும்மா இருமா, இதுக்கெல்லாம் பதறாத. அவன் புதுசா ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கான். வெளியில போய் யாரையாவது விட்டு பொய்யா ஒரு போன் பண்றது. இந்த பார், அவன் புதுசா ஏதோ நாடகம் ஆடுறான். நீ இதுக்கெல்லாம் பதறாம வேலையை பாரு. மாமா, பார், குழந்தை அழுகுறான். அம்மா வாங்க. ஆடாதீங்கப்பா. என்ன பவானி, நாளைக்கு காலேஜ் போறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு மாமா. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. எதுக்கு பயம்? ஸ்கூல்ல அவ்வளவு தூரம் படிச்சுட்டு காலேஜ் வரைக்கும் வந்தாச்சு. என்னதுக்கு பயம்? புது இடம் இல்ல, பழகிற வரைக்கும் அப்படித்தான். கிட்டத்தட்ட பவானியா அந்நியத்துல கட்டி கொடுக்குற மாதிரி தான். ஏண்டி, உனக்கு வேற உதாரணமே கிடைக்கலையா? எனக்கு வேற உதாரணம் தெரியாது. அக்கா சொல்றதும் கரெக்ட் தானே மாமா? கரெக்டா? அப்போ காலேஜே மாமியார் வீடுங்கிற. அது பவானி, வரும்போது அப்படியே மாப்பிள்ளைய பிடிச்சிட்டு வந்துடாத. சார் உள்ள வரலாமா? வாங்க தம்பி. அம்மா
இந்த இபி கார்டையும் ரெசிப்டையும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப நன்றிங்க. என்னங்க நாளையில இருந்து காலேஜ் போறீங்க போல இருக்கு. அம்மா சொன்னாங்க. ஆல் தி பெஸ்ட்ங்க. தேங்க்யூ. ஏன் தம்பி அது நல்ல காலேஜா? ரொம்ப நல்ல காலேஜ் சார். இன்னைக்கு சிட்டில இருக்க காலேஜ் அதான் பெஸ்ட் காலேஜ். அப்படியா? சரி நான் வரேன் சார். வாங்க. பவானி, நான் வரும்போது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு காலேஜ் போகும்போது நீ அர்த்தம் போட்டு போகணும், சரியா? அதெல்லாம் எதுக்கு மாமா? அதான் நிறைய ட்ரெஸ் இருக்கே. தாய் மாமா வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ரொம்ப தான் பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ பாரு பவானி, நம்ம வீட்லயே நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் வாங்கி பெரிய லெவல்ல வர போறது நீ தான். உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது. உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, சரியா? என்ன ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல மாமா, டென்ஷன் தான். என்ன டென்ஷனு? அங்க ராகிங் எல்லாம் இருக்கும். அதை நினைச்சதான் பயமா இருக்கு. ராகிங்னா? என்ன மாதிரி புதுசா சேர ஸ்டூடெண்ட்ஸ அங்க ஏற்கனவே படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு வச்சு கேலி கிண்டெல்லாம் பண்ணுவாங்கக்கா. பெரிய பிரச்சனை ஆயிருமோ? ஏண்டி, யாராவது உன்னை கிண்டல் பண்ணா நேரா வாத்தியார்ட்ட கூட்டிட்டு போய் அடி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் முடியாதுக்கா, இது காலேஜ். ஏன் அங்க வாத்தியார் இல்லையானே? நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுக்கா. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேலி பண்ணாங்கன்னா அவங்கள எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. இது ஒன்றும் அழகர்குள்ள ஸ்கூல் கிடையாது, காலேஜ். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? நீ ஒண்ணு பண்ணு, காலேஜ் போகும்போது என்ன கூட்டிட்டு போ. அங்க யார் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அருமையான ஐடியா கொடுத்தடி. போகும்போது இந்த கட்டையும் கையிலே எடுத்துட்டு போ. என்ன பவானி, உங்க அக்கா மட்டும் கூட்டு போனேன்னு வச்சுக்க, ஒரு பய எடுத்த மாதிரி நிக்க மாட்டான். அதுவே துண்டாக்கானும் துணியாக்கானும் எந்திரிச்சு ஓடி போயிருவான். இதே எப்படி இருக்கு? முதல்ல நீங்க வாங்க போறீங்க என்கிட்ட. மறந்துடாத பவானி, கட்டாயமா கூட்டு போய். என்ன சொல்ற? உன் பேர் என்ன? என் பேர் ரவி சார். நான் தவண முறையில ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜு, கட்டில், பீரோன்னு திக்கிற கடை வச்சிருக்கேன். என்ன திருடன்னு சொல்லி அடிச்சு கொண்டாந்து உள்ள வச்சுட்டாங்க. பொய் சொல்லாத சுப்பிரமணி. பொய் சொன்ன நானே உன்னை உதைப்பேன். இல்ல சார், சத்தியமா சொல்றேன். என் பேர் ரவி. எங்க அப்பா பேர் ஜெயமணி. எனக்கு சங்கிலி திருடல தெரியாது சார். நான் கௌரவமா தொழில் நடத்திட்டு இருக்கேன். எங்கேயா கடை வச்சிருக்க? சார் என் விசிட்டிங் கார்டு அங்கதான் சார் என் கடை இருக்கு. என்ன பக்கத்துல போய் விசாரிச்சு பார்த்துக்குங்க. இதான் என் டிரைவிங் லைசன்ஸ். சார், செயின் இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு வேற யாரையும் அடிச்சு இங்க உட்கார வச்சிருக்கீங்க சார். சந்தேகப்படுற மாதிரி நின்னுகிட்டு இருந்தா சார். நான் போய் விசாரிச்சப்ப என்னையே திமிரா பேசினா சார். அதான் ஏட்டையாவே தள்ளி விட்டேன் சார். ஓஹோ, ஏன் சார் போலீஸ்காரங்க கேள்வி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டீங்களா? சாரி சார், அது வந்து ஏன் அப்படி குடைச்சல் கொடுக்குறீங்க? நல்லவங்களெல்லாம் கூட்டு வந்து இப்படி அடிச்சு உட்கார வச்சிருக்கீங்க. எங்க எஸ்ஐ சார் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. ரவுண்ட்ஸ்? ஏதோ தவறு நடந்து போச்சு. நீங்க தான் சாப்பிடுறீங்களா? வாங்கி சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். அப்ப நீங்க கிளம்பலாம். ஒரு ஆட்டோ பிடியா? சாரி மிஸ்டர் ரவி, பை மிஸ்டேக் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீங்களும் உங்ககிட்ட தவறுதெல்லாம் பேசிக்க கூடாது. அதனாலதான் உங்களை போட்டு அடிச்சிருக்காங்க. எனி ஹவ் forget it. இது மேலும் பெருசு பண்ண நினைக்காதீங்க. அது யாருக்கும் நல்லது இல்லை. சரி சார், இந்தாங்க உங்க லைசன்ஸ். பயா, ஏயா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல? ஒரு தவறான ஆளை கூட்டு வந்து இப்படி கண்ணா பண்ணான்னு போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்களே. அவன் வில்லுங்க பிடிச்ச ஆளா இருந்தா என்னையா பண்ணுவீங்க? ஏற்கனவே நமக்கு இருக்கிற தலைவலி போதாதா? இனிமேல கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. சரிங்க சார். வா. சார் ஆட்டோ வந்துருச்சு சார். சார் வண்டி வந்துருச்சு, நீங்க புறப்படுங்க. யோ, இவரை மெதுவா கூட்டு போய் வண்டியில உட்கார வையா.